ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி மாதம்ன்றதுனால கூழ் ஊற்ற போகிறோம். நாங்கள் சண்டே தான். வேலூரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மாரியம்மன் கோயிலுக்கு போய் ஊற்றுவோம். இங்கே வந்து அல்வா யாரும் ஊற்றுறது கிடையாது. அதனால நாங்கள் வீட்டிலே வச்சு சில பேர்லாம் வர வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு இது மாதிரி செய்வோம். இன்றைக்கி வேறு சண்டே இல்லையா, சண்டே வந்து ஃபுல்லாக நான்வெஜ் தான். எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா கூழ் ஊற்றுறோம், அவ்வளோதான். என்னென்னலாம் செஞ்சுருக்கோன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லாக எங்கள் அம்மா ஆல்மோஸ்ட் வந்து எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க. இப்போது நான் ஃபிஷ் மட்டும் தான் ஃப்ரை பண்ணியிருக்கேன். என்னென்ன செஞ்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் வாங்க. சிக்கன் கிரேவி, கத்திரிக்காய், மொச்சக்கொட்டை, கருவாடு போட்டு காரக்குழம்பு, ஃபிஷ்ஷு ஃப்ரை, மெயினாக கொழக்கட்டை, முட்டை கீரை, முருங்கைக்கீரை, அப்புறம் வந்து ரசம். மெயின் வந்து நான் கூழ் காமிக்கிறேன் வாங்க. கூழ், அதுக்கப்புறம் வந்து இது பச்சரிசி, வெல்லம் அதெல்லாம் போட்டு. ஹாய், இதுதான் எங்களோட பூஜை ரூமு. சிம்பிளாக தான் இருக்கும். சிலைங்கள்லாம் இருந்தது, பசங்க தெரியாமல் கீழே விழுந்து உடச்சிட்டாங்க. இது வந்து எப்பவுமே மாரியம்மன் சாமிக்கு வந்து பூஜை ரூமில் வச்சு கும்பிடக்கூடாது. தனியாக சாமி கும்பிடணும் படைசல் போட்டு. ஏன்னா வந்து நம்ம நான்வெஜ்ஜெல்லாம் வைக்கிறோம்ல, அதனால வந்து பூஜை ரூமில் கும்பிடக்கூடாது. நாங்கள் வந்து தனியாக தான் மஞ்சள் குங்குமம் பூசி சாமி கும்பிடுவோம். குஹன் வந்து பக்தி ஜாஸ்தி. அவனுக்கு பூஜை ரூம் ஓப்பன் பண்ணாலே போதும் அவனுக்கு வந்து குஷி ஆகிடுவான். ஜேஜின்னு சொல்லுவான். எங்கள் ஹஸ்பண்டும் எங்கள் அம்மா தான் ஒரு பொழுது இருந்தாங்க. அதனால் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து ஆர்த்தி காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து குஹன் பார்த்திங்கன்னா விழுந்து கும்பிட்டுட்டே இருக்க சாமி கும்பிட்றான். பாருங்கள், கும்பிட்றதும் ஜேஜி சொல்கிறதும் அவனுக்கு ஒரே ஹாப்பியாகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அதுவும் இங்கே வெளியே வச்சு எப்பவுமே நாங்கள் வந்து சாமி கும்பிடும்போது சாமி கும்பிட்டுமே உடனே அவன் வெளியே அனுப்பிச்சிடுவோம். ஏன்னா வந்து அப்படி தான் வந்து சாய்பாபா சிலை, விநாயகர் சிலைலாம் இருந்தது. பசங்க எடுத்து உடச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிருந்துச்சு எங்களுக்கு. வாங்கி வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆர்த்தி வந்து அவனுக்கு கும்பிடணுன்னு ஆசை. ஒரு பக்கம் ஏன்னா அது நெருப்பு இல்லையா, கை சுற்றுன்ற ஒரு பயம்தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாருமே என்ன வேண்டுவோம்னா தேங்காய் வந்து நல்லா உடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிப்போம் இல்லையா. நான் அந்த மாதிரி தான் வேண்டிப்பேன். நல்லா ஷேப்பாக உடையணும், நல்லாயிருக்கும், நல்லா உடையணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி நல்லாவே உடஞ்சது. ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கும்பிட்டதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து கும்பிட்டாரு. இதுவும் வந்து என்னோடய பெரியம்மா, எங்கள் தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் சாமி கும்பிட்டாரு. கும்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டு முடித்த உடனே குஹன் வந்து ஃபிஷ்ஷை தான் எடுத்து வாயில் வச்சு சாப்பிட்டுருந்தான். ஏன்னா 3 நாளில் ஃபிஷ் வேணும் கேட்டுகிட்டே இருந்தான். ஃபிஷ்ஷுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அவன் எடுத்து சாப்பிட ஆரம்பித்தான். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கூழ் தான் குடித்தோம். ஏன்னா வந்து சாமிக்கு வச்ச அந்த கூழ் வச்சு எல்லோரும் குடிக்கணும். அது வேஸ்ட் பண்ணக்கூடாது, கீழே ஊற்றக்கூடாது. அதனால் நாங்கள் எல்லாருமே குடிச்சிட்டு, இவன் வந்து முட்டை உங்களுக்கு தான் கொடுக்குறான், சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் கொடுக்குறான். லாஸ்ட்டில் எங்கள் அம்மா சாப்பிட்றாங்க. எங்கள் அம்மாவோட இலையில பார்த்தீங்கன்னா சாப்பாடு, ரசம், அப்புறம் கீரை, ஃபிஷ்ஷு, அவ்வளோதான் இருக்குது. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் சாப்பிட்ருக்காங்க. அவ்வளோதான். என்னம்மா எல்லாம் சாமிலாம் கும்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. நாங்கள் சாப்பிடணும். இவங்க தான் எங்கள் அம்மாவோட அக்கா. இவங்க வந்து எங்கள் தாத்தா பாட்டி, அதாவது எங்கள் அப்பாவோட அம்மா அப்பா. இவங்க ஃபோட்டோ தான் எங்கள் கொஞ்சம் ஷோகேஷில் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கண்டுக்காதீங்க. இன்னும் நான் சாப்பிடல. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு லாஸ்ட்டில் தான் நான் சாப்பிட போகிறேன். இப்போ தான் நான் போட்டு சாப்பிட போகிறேன். அப்படியே டைம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 3:30 மணி ஆகுது. இதுக்கப்புறம் தான் சாப்பிட போகிறேன். ஓகே, சாப்பிட்லாம் வாங்க. நானும் சாப்பிட உக்காந்துட்டேன். என்னோட பிளேட்டை பாருங்கள். கருவாட்டு குழம்பு, முட்டை, ஃபிஷ்ஷு, கீரை, அப்புறம் வந்து சிக்கனு, கொழக்கட்டை இப்போ போட்டுக்கல, அப்புறமா லாஸ்ட்டில் சாப்பிட்லாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா மழை ஜோன்னு பெய்யுது.
ஜோன் மழை பெய்யறதுக்கும் இங்கே சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். ஓகே பாய், நீங்களும் சாப்பிட வாங்க. ஓகே பாய். அவள்தான் ஆடி மாதம் கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் கூழ் ஊற்றிட்டீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.